ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கடவுளுடைய வார்த்தையை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் ஒரு பெரிய கேப் வந்துடுச்சு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு என்னோடய ஃபேமிலி, கடவுள் கொடுத்த 2 கிஃப்டான என்னுடைய 2 குழந்தைகள், அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆனால் இனி தொடர்ந்து போடணும் அப்படின்ற ஒரு ஆசையோட, ஒரு ஆர்வத்தோடு அவங்க முன்னாடி நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இது ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வேறு எதுவும் இல்லை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீய நோக்கம் பாவமாம் அப்படின்ற ஒரு சின்ன கடவுளுடைய வார்த்தை. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்துட்டு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நம்ம தீய நோக்கத்தோடு அதை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பாவத்தில் போய் முடியும். ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை என்னை டச் பண்ணிச்சு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இன்னும் அநேக வார்த்தைகளால் கடவுள் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.